மோஜ் பண்ணு ஹிட் கண்ணு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து மோஜ் ஆப்போட லிங்க் இருக்குதுங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, இல்லை என்ன வேணால் பண்ணுங்க, செம்மையாக ஒரு கண்டென்ட்டை பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு 10 லட்ச ரூபா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யோசிச்சு பாருங்கள். ஸோ மோஜ் பண்ணு ஹிட் கண்ணு இப்போவே பக்காவை வந்து அப்லோட் பண்ணுங்கள், பெரிய பரிசுகளை வின் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மோஜ் ஆப்பை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கண்டென்ட்டை அப்லோட் பண்ணுங்கள். சாணி காகிதம் என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காலெலாம் வலி, அதங்காட்டிக்கு வந்து பண்ண முடியல. பட் அது எப்படி பண்ணாமல் இருக்க முடியும் இந்த படத்தை? அதுதான் கேள்வியே. நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க, ஐயோ என்னையா சாணி காகிதம் ரிவ்யூ பண்ணல அப்படின்ட்டு. அது எவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் புரியுது அது என்ன ஏது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 3-4 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா காருக்கு லைட்டு மாற்றணும் அப்படின்ட்டு ராயப்பேட்டை பக்கத்தில் போயிருந்தேன் ஒரு கடைக்கு. அங்கே வந்து அவர் பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னார். 86 to 90 வந்து சென்னையில் ராயப்பேட்டாவில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அசிங்கமாக விஷயங்கள்லாம் நடக்குமா. ஏன்னா அன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி இல்லைல்ல. ரேப் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ சாதாரணமாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்குன்னு இருந்துச்சு. இதெல்லாம் நடந்திருக்கா, இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம பொம்பளைங்க வந்து வந்திருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து பயமாக இருந்துச்சு. இது ஏன் சொல்கிறேன்னா, அப்படி ஒரு காலகட்டத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாணிக்காயத்தில் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸ்லி வந்து ஸ்பாய்லர் சொல்லலான்னு நினைக்கிறேன். அந்த வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு நடக்குது அப்படிங்கிறப்போ வந்து நம்மளால் அதை டைஜஸ்டே பண்ண முடியல. அந்த படம் காட்டும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் ஒருத்தன் பண்ணுவானா, இப்படி ஒரு கும்பல் பண்ணுமா, ஏன்னா இவ்வளோ கோரமாக இருக்குமா அப்படிங்கிறதான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே ரியல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது வந்து இது சாதாரணம் போல் இன்னும் கொடுமையாக நிறைய நடந்திருக்கும் போல் அப்படின்னு நினைக்கும்போது வந்து எவ்வளோ கேவலமான ஒரு சொசைட்டியாக இருந்து நாம் வந்து இந்த பக்கம் ஒரு 30 வருஷத்தில் வந்து ஏதோ ஓரளவுக்கு தேடி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது புலப்பட்டுச்சு. இது வந்து என்னென்னா டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரைட்டான ஒரு படம் தான். பயங்கரமாக வந்து முடிச்சுக்கள் போட்டு அவிழ்த்து அப்புறம் போட்டு அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு பொண்ணை வந்து சீரழிக்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து பழி வாங்குறா. அந்த பழி வாங்குறதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வந்து கூட நிற்கிறான், சொந்தக்கார அண்ணன், பொண்டாட்டி வப்பாட்டி அப்படின்னு சொந்தக்கார அண்ணன் தான் வந்து செல்வராகவன். செல்வராகவன்லாம் எப்படின்னா நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, சீரியஸாக என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ஏப்பா இவர் வந்து டைரக்ஷன்ப்பா ஓரளவுக்கு தான் பண்ணுறாருப்பா, அதனால் நடிக்க போயிட்டாருப்பா, அதை சம்பளத்துக்காண்டி போயிட்டாருப்பா அப்படின்னு நினச்சிருப்பாங்க இந்த படம் பார்க்குற வரைக்கும். ஏன்னா இதுதான் அவரோட ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் படம். இதுக்கப்புறம் தான் பீஸ்ட் நடித்தார்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவர் நடித்த ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் படம். எங்கேயுமே நடித்தது தெரியாது பார்த்திங்கன்னா. இந்த பாசம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அப்படி யதார்த்தமாக அந்த தங்கச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வந்து அவரை ஏற்றுக்காது. பட் ஆனால் இவர் வந்து நெருங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அந்த இடத்துல ரொம்ப பச்சை குழந்தை மாதிரி தங்கச்சியோட பொண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்துட்டு அவங்க அம்மா வந்தால் அப்படியே திட்டுத்தனமாக ஓடிடு நீ பார்த்துருவா அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை தான் நமக்கு தெரிஞ்ச செல்வராகவன். அப்படியே அந்த சைடை எடுத்து பார்த்தா ஒரு சீனில் வந்து 15 பேர்த்த வெட்டிக்கிட்டு இருப்பார். வெட்டுறப்ப இவர் வெட்டுவாரா அப்படின்னு வந்து நமக்கு ஒரு துளி கூட டவுட் வராது. வெட்டிடுவான இருந்தாலும் அப்படின்னு நமக்கு தோணும். அதையை வந்து கொண்டு வந்திருக்கா செல்வராகவன். என்ன ஒரு நடிப்புங்க. இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம ரொம்ப ஈஸி பேசுறது, ரொம்ப ஈஸி. இங்கே உட்காந்துட்டு குறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் ஆனால் அந்த ஆக்ஷன் சீன்ஸில் அதை உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ தத்ரூபம் நடிச்சு கொடுக்குறது இருக்குல்ல. ஏன்னா இன்றைக்கி எமோஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸிங்க. ஆக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரத்தமாகவே இருந்தாலும் அதெல்லாம் ஒட்டி பிசுன்னு உடம்பு ஃபுல்லாக ஒட்டி விட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து கிரவுண்ட் முன்னே ஏசி ஏர் கண்டிஷன்டு ரூம் கிடையாது. ஷார்ட்லாம் வந்து லைவாக அப்படி போகும். இன்னும் போக கீழே உழுக வேண்டியது இருக்கும், ஸ்க்ராட்ச் ஆகும், இல்லை முட்டியை வந்து அட்டிப்பட்டு ஏதாவது ஆனால் ஆகும். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு டேரக்டராகவும் எனக்கு தெரிஞ்சு செல்வராகவன் அதை புரிஞ்சுட்டு அருண் மாதேஸ்வரனோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அந்த இடத்துல பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது கிளைமேக்ஸ் பக்கத்தில் ஒரு ஃபைட் வரும். ஆச்சரியமாக இருக்கும் செல்வராகவனை பார்த்தா. எங்கள் அப்பா என்னடா சாமி இந்த மனுஷன் அப்படின்ட்டு. கீர்த்தி எப்படின்னா ஏதோ வெறி உள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு போல். ஒரு சம படம் நடிக்கணும்டா, அப்படியே வந்து பிக்சர்னும்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் போல். நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு காப்படம் உள்ளே போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அமைச்சூரிஸாக சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அவங்க அப்படின்னு தோன்றப்போ
படம் ப்ராக்ரஸ் ஆக ஆக வந்து நீங்கள் அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களால் அப்படியே பார்க்க முடியும். ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் கீர்த்தியை வந்து நீங்கள் அந்த ரோலை தவிர நீங்கள் வேறு கண் எடுத்து பார்க்கவே முடியாது. அப்படியே அந்த ரோலில் அப்படியே பொருந்தி இருப்பாங்க. அந்த பழிவாகிறப்பெல்லாம் வந்து கீர்த்தி பார்த்தா நமக்கு ஒரு கிளி இருக்கும். ஐயோ இந்த பொண்ணுலாம் பக்கத்தில் வீட்டில் எங்கேயாவது பக்கத்து வீதியில் இதில் இருந்துடக்கூடாதா சாமி நம்ம மிஸ் ஆகிடணும் அப்படின்ட்டு. இந்த படத்தில் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இருக்குல்ல, ஸ்டண்ட் பண்ண விதம் இருக்குல்ல, அதை 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 வந்து உட்காந்து டிசைன் பண்ணது இருக்குல்ல, அதுக்குன்னே தனியாக அவார்ட்ஸ் தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அருண் மாதேஸ்வரன் வந்து தமிழ் சினிமா எல்லா டேரக்டர்ஸுமே வந்து ஸ்டண்ட்ஸ் வந்து எப்படி கொரியோகிராஃப் பண்ணுறதுன்னு உட்காந்து டிஸ்கஷனில் அருண் மாதேஸ்வரனை சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அந்த வேன் ஸ்டண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பேர் இருப்பாங்க, ஒரு வேன் உள்ளே போய் அடிக்கும். அது அப்படியே இந்த சைட்லாம் விட்டு தைக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது சவுண்ட் எஃபெக்ட் தான், அதில் ரியாக்ஷன் தான், அதில் ஷார்ட்டு மேஜிக் தான், எல்லாமே தான். ஆனால் அந்த கம்பைன்ட் ரிசல்ட் இருக்குல்ல, உங்களுக்கு பயத்தை வரவழைக்கும். உங்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப ஒரிஜினலான ஸ்டண்ட்ஸு. ஐ திங்க் அருண் மாதேஸ்வரன் வந்து இஸ் ஜஸ்ட் ஒன் மூவி அவே, அவ்வளோதான். ஒரு ஏன்னா அவருக்கு அந்த கமர்ஷியல் எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவர் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே விளையாடுறாரு, அதுதான். பட் அதை கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பண்ணிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு தனுஷ் படத்தில் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். பண்ணுறப்ப வேற ஒரு அருண் மாதேஸ்வரன் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரே ஒரு கூரை இருக்கும், அதை சுற்றி பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளில் ஒன்றுமே இருக்காது, அப்படி எம்டியாக இருக்கும். அந்த வெறுமை வந்து நமக்கு அப்படி ஃபீல் ஆக வைக்கும். வெறுமைனா வெறும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்கள், அவங்க அந்த பண்ணுற விஷயங்களே நமக்கு தெரியும், அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் கீழே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று ஆட்களுடைய அந்த ஸ்டான்ஸே, நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேட் பண்ணுறவனு சொல்லலாம் பார்த்தாலே நமக்கு இவனை ஃபுல்லாக முடக்கூடாதா அப்படின்னு வந்து நமக்கு அவன் ஜஸ்ட் அவனை பார்த்தாலே உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய கேரக்டரைசேஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து உள்ளே பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் பிடிக்குமா? நிச்சயமாக பிடிக்காது. ஏன்னா ரொம்ப கோரி, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒமட்டிட்டு வந்தாலும் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ சீரியஸான க்ரைம்ஸ் எல்லாம் உள்ள நடக்கும். பட் உட்காந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபிலிமாக எந்த பெரிய ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாமல் உட்காந்து பார்த்தீங்கன்னா போக போக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஸ்லோனஸை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு அது ஸ்லோ அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜாலியாக அப்படி உட்காந்து இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு ஃபன்னாக அப்படி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க உட்காந்து பார்க்குறப்போ. வந்து எனக்கு வந்து ரிலாக்ஸிங்காக ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. பட் படத்தோட குறை அப்படின்னா என்னென்னா, இன்னும் கொஞ்சம் கதையில் ஆழம் இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் அதை தாண்டி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியவே இல்லைங்க. எனக்கு என்னென்னா இப்போது என்ன ஆச்சரியம்னா, அருண் மாதேஸ்வரன் வந்து ஸ்டண்ட் சீக்வன்சஸ் எல்லாம் எப்படி இது பண்ணார். அந்த பழி வாங்குறதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூஞ்சியில் வீக்கம், அது சிலதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொலை நடக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணார் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா தயவு செய்து ப்ளீஸ் போய் பாருங்கள். யூ வில் பி வெரி வெரி சர்ப்ரைஸ்ட். அமேசானில் வந்து இந்த படம் இருக்குது. உங்களை வந்து ஷாக் கூட பண்ணும் இந்த படம். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.